சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ தானே கலெக்டர் தான் கட்டிப்பேன்னு சொன்ன? ஆமா, எனக்கு கலெக்டர் கட்டிக்கணும்னு ஆசைதான். அதுக்காக யார் யாரையோ கட்டிக்கணும்னு அவசியமே இல்லையே. நீங்க உங்க ரூட் கிளியர் ஆகிறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விரட்டணும்னு நினைக்கிற மாதிரி தோணுது. என்ன சொல்ற உஷா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாது, ஆனா எனக்கு நல்லா புரியுது. உங்க மனசுல என்ன இருக்கு, இத ஏன் பண்றீங்க, நீங்க எதுக்காக உங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் இங்க என் மாமா கிட்ட சொல்லி அவரையே சுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் உஷா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? முதல்ல நீங்க உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க. அவரை எவ்வளவு சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன் தெரியுமா? அவர்தான் என் புருஷன், என் ரத்தத்துல ஊறி போனது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. என் மனசு தெரியாம அப்ப என் மாமா வேற கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவர் கல்யாணம் பண்ணது வெறுத்து போய் இத்தனை நாளா எனக்கு கல்யாணமே வேணான்னு இருந்தேன். ஆனா தெய்வாதீனமா என் அக்கா இறந்து அந்த வாழ்க்கையே எனக்கு தந்திருக்கா. இனியாவது என் மாமா என்ன கட்டி பாருந்தா காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மாமாவுக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பேன். இன்னும் சொல்ல போனா நீங்க மட்டும் வரலன்னா இந்நேரம் மாமா என் கழுத்துல தாலி கட்டிருப்பாரு தெரியுமா? என்ன சொல்ற உஷா? நான் என்ன சொல்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்பவும் சொல்றேன், மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. அவரை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா அவரே மனசு மாறி என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்காக நான் சாகுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க தயார். தயவு செஞ்சு நீங்க மட்டும் என் வழியில வராம இருங்க, அது போதும். கலெக்டர் அம்மா, என் மாமாவை விட்டுருங்க. சுந்தரி, என்ன சொன்ன அவ? என்னம்மா, உன் மனச காயப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாளா? சுந்தரி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி இருக்க உங்க முகம்? அவ என்ன சொன்னா? இல்ல வெற்றி, அவ ரொம்ப தெளிவா இருக்கா. அதனால இத அப்படியே விட்டுறலாம். அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சுந்தரி, பாப்பா, என்ன ஆச்சு இன்னைக்கு? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதுடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. பாப்பா, என்னாச்சு உனக்கு? என்ன தொல்லை பண்ணாம அமைதியா இருக்க. உனக்கு என்ன செய்யுது? அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது சிக்னல் கொடு. தங்கம், என்ன மேடம், கண்ணாடி முன்னாடி நின்னு
பாப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பயமா இருக்கா? ம், என்ன பயம்? எதுக்கு பயம்? இன்னைக்கு காலையில இருந்து குழந்தை மூமெண்ட் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கு. உதைக்கிற மாதிரியே தெரியல. அதான் ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்ற? ஏய், நல்லா யோசிச்சு பாரு. குழந்தை மூமெண்ட் இருக்கும். உனக்கு தெரியாம இருந்திருக்கும். ம்ஹும், இல்லடா. அது நான் ஒரு பாட்டு பாடினா உதைக்கும். அத பாடியும் பார்த்தேன். அப்பயும் அசைவே இல்ல. என்னென்ன என்ன 2 பேரும் ரகசியம் பேசுறீங்க? எனக்கும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல தங்கச்சிமா, இவ ஏதோ சொல்றா. குழந்தை மூமெண்ட் தெரியலன்னு பயப்படுறா. என்ன புள்ள? ஆமா சுந்தரி, எனக்கு குழந்தை பொருள்றது உதைக்கிறதெல்லாம் லைட்டா தெரியும். காலையில இருந்து ஒண்ணுமே தெரியல. வயிறு வர வெயிட்டா இருக்கு. குழந்தை கிட்ட எந்த மூமெண்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. சில நேரம் அப்படிதான் இருக்கும். குழந்தை தூங்கும். கொஞ்ச நேரத்துல அதுவே எழுந்துரும். எதுக்கும் ஹாஸ்பிடல் போய் பார்க்கலாமா? அண்ணே, நீ இவள உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. நேரம் கடத்த வேணானே. சரி தங்கச்சிமா, இப்பவே கூட்டிட்டு போறேன். மாலினி, நீ அப்பத்தா அக்கா மாமான்னு யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல வேண்டாம். அப்புறம் எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பதறிடுவாங்க. எல்லாரும் எங்க போறேன்னு கேட்டா என்ன சொல்றது? வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு மாலினி நீ கூட்டிட்டு போன. சரி, மாமா கிட்ட மட்டும் சொல்லலாமா? வேண்டானே. ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் அக்கா மாமா கிட்ட சொல்லிக்கலாம். மாலினி, நீ எதுக்கும் பயப்படாத. ஒன்னும் ஆகாது. நீ போயிட்டு வா. ஒன்னும் ஆகாது. சரி, 2 பேரும் கீழே வாங்க. இங்க பாரு, பாப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது மாலினி. நீ தைரியமா இரு, அது போதும். இங்க பாரு, கடவுள் நமக்குன்னு ஒரு குழந்தைய இவ்வளவு நாள் கழிச்சு கொடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீ எதுக்கும் கலங்காத, நான் உன் கூடவே இருக்கேன். குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதுல்ல கிருஷ்ணா? ஏய், ஒன்னும் ஆகாது. ஓ, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. ஓ. ம்.